ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் மீட்டிங் போட்டாங்க. அதில் வந்து ராமதாஸே சொல்லிருக்கார் 108 பேர் வரணும், 10 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ மீதி எல்லாருமே அன்புமணி ராமதாஸோடு தான் இருக்காங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா யுனைடெட் பிஎம்கே. இதே தான் பிஜேபி ஏடிஎம்கேக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. அமித்ஷா சொன்னது என்ன அப்படின்னா, நான் தோற்கடிக்காவிட்டாலும் மக்கள் தோற்கடிப்பார்கள். எல்லாருமே கேட்கறது ஸ்டாலின் கைதாவாரா, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி கைதாவாரா. வந்து அரசியல் மாநாடா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆன்மீக மாநாடா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆன்மீக மாநாடு அப்படிதான் கொண்டு போக விரும்புகிறேன். இதை வந்து அரசியல் மாநாடாக எடுத்துக்கொண்டு இதில் வந்து அரசியல் ஆதாயம் பிஜேபி தேடுவார்கள் அப்படின்னா தவறு இல்லை. நீங்க ஆதாயம் தேடுங்க, ஆனால் நீங்க தேட மாட்டீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்து மதம், சனாதன தர்மம் எல்லாமே ஒழிக்கப்பட வேண்டும். மலேரியா கொசு மாதிரி ஒழிக்கப்பட வேண்டும். ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்துல பல விஷயம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து மதுரைக்கு வருகை தந்திருந்தாரு. அப்ப பேசும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டணி பத்தி பேசியிருப்பாரு. அவர் மதுரைக்கு வருகை தந்ததும் இந்த கூட்டணி பத்தின பின்னணியும் நீங்க என்னவா நினைக்கிறீங்க சார்? மதுரைக்கு வருகை தர்றது கூட்டணி கட்சிகளை உள்ள சேர்க்கறதுக்கு தாங்க. ஆல்ரெடி ஏப்ரல் 15 தேதி வாக்கில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி உறுதியாகிவிட்டது. இந்த கூட்டணி இதுக்கு மேலே அந்த இதெல்லாம் இருக்குமா, மறுபடியும் கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பு இருக்கா ஏடிஎம்கே பிஜேபி? கண்டிப்பாக இல்லைங்க. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை விட இந்த கூட்டணி ஏடிஎம்கேக்கு தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னால் 2026 எலெக்ஷன் இந்த கூட்டணி வெற்றி பெற்றது என்றால் கண்டிப்பாக இந்த கூட்டணியுடைய அந்த சிக்னல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சு கண்டிப்பாக இந்த கூட்டணி வெற்றி அடையும் என்று தான் எல்லா இவங்களும் சொல்கிறாங்க. ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்டிகே பிஎம்கே இதெல்லாம் உள்ளே இருக்கலாம்னு. அந்த மாதிரி வெற்றி அடைந்தால் அதில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பெனிஃபிட் அடைய போகிறது எடப்பாடி அவர்கள். அவர் தான் இந்த கூட்டணி வெற்றி அடைந்தால் அதுக்கு முதல் முந்திரியாக வரப்போகிறாங்க. இந்த வெற்றி வந்து ஏடிஎம்கே அந்த கட்சிக்கு ரொம்ப ஒரு இதுவாக அமையும். ஏன்னால் இந்த 2026 கூட்டணியில் இந்த இது ஜெயிக்கலை அப்படின்னா ஏடிஎம்கே கட்சி அப்படிங்கிறதுலேயே ஒரு விரிசல் ஏற்பட்டாலும் படலாம். ஏன்னால் அதில் இருக்க தலைவர்கள் எல்லாரும் அது எல்லாரையும் அரவணைச்சுன்னு போகிறது. கட்சியை வந்து அரவணைத்து கொண்டு போகிறது வெற்றி பெறும்போது ஈஸி. ஆனால் தோல்வி அடைந்தாச்சுன்னு வச்சுங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த கட்சியை கட்டி காப்பாற்றுறதுக்கு பெரிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அமைந்தது ஒரு பெரிய ஒரு இதுதான். அது பிஜேபிக்கு என்ன விதத்தை பயனடையும் அப்படின்னா, இவங்க பிஜேபிக்கு கண்டிப்பாக ஒரு 35-40 எம்பி எம்எல்ஏ சீட் நிற்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30-35 ஜெயிச்சாங்கன்னு வச்சுங்க, அது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் பிஜேபிக்கு. ஸோ இவர் அமித்ஷா வந்திருக்கிறதே இந்த கூட்டணி இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு தான். அதை தவிர முக்கியமாக அன்றைக்கி மதுரையில் மீட்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி கட்சியுடைய அத்தனை மண்டல் தலைவர்கள், டிஸ்ட்ரிக்ட் தலைவர்கள் மற்ற மூத்த நிர்வாகிகள், இவங்க அத்தனை பெரிய மாநில லெவலில் நிர்வாகிகள், இவங்க எல்லாரையும் மீட்டிங் போட்டு கூப்பிட்ருக்காங்க. அந்த மீட்டிங்கில் இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன பண்ணணும், எதுக்காக இந்த கூட்டணி அது மட்டுமே இல்லை, இதையும் சொல்லியிருக்கார். இவர் வந்து அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு சில மனச்சங்கடங்கள் இருக்கலாம். ஆனால் புதிய தலைவர் நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்திருக்கும். இது எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு கூட்டணியை அந்த கட்சியை வந்து நல்லபடியாக வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது வந்து பிஜேபி கட்சி ஆளுங்களுக்கு. ஆனால் அதுதான் முக்கியமாக இல்லை, அது முக்கியம் இல்லை. அவங்க வந்த பர்பஸே பிஎம்கே. ஆல்ரெடி பிஎம்கேக்குள்ளே ராமதாஸ் அவர்கள், பிஎம்கே அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்குள்ள சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. இன்னும் அது தொடர்ந்து இருக்குது, இன்னும் முடியல. அன்புமணி ராமதாஸ் அவர்கள்
நிறைய பேர் செக்ரட்டரி அவங்களாம் இருந்தவங்களாம் வெளில அமைச்சிருக்கார். இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர் சிலரை மாற்றிட்டு இருக்கார். இதெல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இது வந்து சாத்தியக்கூறுகள் இல்லை. இதையெல்லாம் தாண்டி இவர்கள் செயல்படணும். அன்புமணி ராமதாஸ் மத்திய அரசாங்கத்தில் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தவர், அவருக்கும் தெரியும் இதெல்லாம் எப்படின்னு. ராமதாஸ் அவர்கள் 80 வயசுக்கு 85 வயசு ஆயிடுத்து. அவருக்கும் அந்த விட்டு கொடுத்து போகிற இதெல்லாம் இருக்கணும். இல்லாட்ட வச்சுங்க கண்டிப்பாக கட்சியில் ஒற்றுமை இருக்காது. அந்த ஒற்றுமை இல்லை அப்படின்னால் கட்சியில் கொஞ்சம் பிளவு ஏற்படும். அந்த பிளவு ஏற்படும் பொழுது யார் பக்கம் எவ்வளோ பேர் போவாங்க. இப்போ இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, லாஸ்ட்டு 15 days பிஃபோர் அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் மீட்டிங் போட்டாங்க. அதில் வந்து ராமதாஸே சொல்லிருக்கார் 108 பேர் வரணும், 10 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ மீதி எல்லாருமே அன்புமணி ராமதாஸோடு தான் இருக்காங்க. ஸோ அந்த கட்சியில் அன்புமணி ராமதாஸுடைய ஆதிக்கம் தான் உயர்ந்து இருக்குது. ஸோ இதை வந்து நல்லபடியாக முடியணும்னா 2 பேரும் விட்டு கொடுத்து போகணும். பிஜேபியை பொறுத்தவரைக்கும் அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா யுனைடெட் பிஎம்கே. இதே தான் பிஜேபி ஏடிஎம்கேக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் அது நடக்கலை. இப்பயும் ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறார், டிடிவி தினகரன், சசிகலா அவர்கள் இவங்களை எப்படி பிஜேபி உள்ளே கொண்டு வர போகிறாங்க தெரியலை. டிஎம்டிகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஎம்டிகே பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஓட்டு உரிமை இருக்குது? 5%, 6%, 7% இல்லைங்க. அவங்களுக்கு இருக்கிறது மேபி 2.5% இருக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ அந்த 2.5% எந்த விதத்திலும் அந்த எதிர்கட்சிக்கு போகாமல் இருக்கணும்னா டிஎம்டிகே உள்ளே கொண்டு வரணும். கண்டிப்பாக டிஎம்டிகே என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்குள்ளே தான் வருவாங்க. இவங்க ஜனவரி 9 கடலூரில் மீட்டிங் போட போகிறோம், அப்போ தான் நாங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லைங்க, சீக்கிரத்தில் சொல்லிடுவாங்க. ஏன்னா இவங்க அது வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு எப்போ வெயிட் பண்ணலான்னா எனக்கு ஒரு 8%, 9% ஓட்டு இருக்குன்னா நான் எல்லா டேர்ம்ஸும் டிக்டேட் பண்ணலாங்க. ஏன்னா கடைசியில் இந்த உங்களுக்கு இருக்கிற ஓட்டு சதவீதத்தை வச்சுட்டு லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் இருப்பீங்கன்னா இங்கேயும் அப்புறம் இருக்காது, அங்கேயும் இருக்காது. 2வது ஏப்ரல் 2 ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்க போகுது. மறுபடியும் 6 சீட் டியூ ஆகுது. அதில் ஒரு சீட்டு ஏடிஎம்கேக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன்னு எடப்பாடி அவர்கள் சொல்லிவிட்டார். அப்போது நீங்கள் கண்டிப்பாக ஏடிஎம்கே இதுக்கு தான் போகணும். நீங்கள் வந்து இல்லை நாங்கள் ஜனவரி 9 வந்து டிஎம்கே கூட்டணியில் சேர்ந்துக்கிறேன்னா அப்போ எடப்பாடி என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு ராஜ்யசபா சேர்த்து கிடையாது, அவ்வளோதான். அது அவங்களுக்கு எல்லா ரைட்டும் இருக்குது. சொல்லுவாங்கன்னு நான் சொல்கிறதுக்குள்ள கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். ஸோ இவங்களுக்கு மாரலி தே ஆர் பவுண்ட். டிஎம்கே அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு நீங்கள் வாங்கிக்கிறதுனால ஏடிஎம்கேவோட தான் இருப்பாங்க. பிஎம்கேவும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் தான் இருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆல்ரெடி ஏடிஎம்கே பிஜேபி 2% 32% ஓட்டர் பேஸ்ட் ஆன் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன். இப்போ டிஎம்டிகே ஒரு 2.5%, பிஎம்கே ஒரு 4.5%, 7 32 7 39. இன்னும் இப்போ என்ன பேச்சு அடிபடுறது அப்படின்னா விஜய் இந்த பக்கம் வருவார்கள் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுறது. இதையும் தாண்டி விசிகே கம்யூனிஸ்ட் பிஜேபி பக்கம் வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாமே விசிகே கம்யூனிஸ்ட் எல்லாருமே டிஎம்கே கூட்டணியில் கொடி பிடிக்க ஆரம்பித்திருக்காங்க. எங்களுக்கு கூட்டணியில் சீட் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு. போன தடவை மாதிரி 6 சீட் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போது இன்னைக்கு வந்து ஜூன் மாதம் இன்னும் இருக்குங்க, 6 மாதம். டிசம்பர் மாதம் தெரிஞ்சிடும், நவம்பரில் தெரிஞ்சிடும் எந்த கூட்டணி என்னன்னு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் போகிற இதெல்லாம் பார்க்குறச்ச ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, அதில் டிஎம்டிகே உள்ளே வருவாங்க, பிஎம்கே உள்ளே வருவாங்க. விஜய் எனக்கு ஐடியா இல்லை. மற்றபடி டிஎம்கே கூட்டணி யாராவது வரப்போகிறாங்களா, இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக அமையும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி வேற என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஷா அப்படின்னாலே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பயம். அதனால நான் தோக்கடிக்கணும் இல்லையோ உன்னை தமிழக மக்களே வந்து தோக்கடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்ல ஒரு ஆத்மார்த்தமா ஏதோ நம்பி அவருக்கான அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பத்தின உங்க கருத்து என்ன சார்? சார் பயம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அரசியல் தலைவர்களுக்கு எந்த ஆதார லீடரை பார்த்து பயம் எல்லாம் கிடையாது. இந்த பயம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கட்சிக்கு எந்த அளவுக்கு கூட்டணி வரும், இந்த கூட்டணி அமைக்க முடியுமா முடியாதா, அடுத்த எலெக்ஷனில் பொலிட்டிக்கல் ப்ராஸ்பெக்ட்ஸ் நமக்கு எலெக்ஷன் எப்படி இருக்கும், அதை வச்சு மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கும்.
ஓகேவா? அண்டு அமித்ஷா சொன்னது என்ன அப்படின்னா, நான் தோற்கடிக்காவிட்டாலும் மக்கள் தோற்கடிப்பார்கள் அப்படின்னு. அதை வந்து அப்படியே லிட்டரல் சென்ஸில் எடுத்துட்டு அமித்ஷா ஒத்துட்டார் பார்த்தீங்களா, அவருக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இது அந்த மாதிரி எடுக்க முடியாது. என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கும் தோற்கடிக்கணும்னு ஆசை, நீங்க என்ன சொல்றீங்க, பிஜேபி காலே ஊன முடியாது, பிஜேபி ஒரு மதவாத கட்சி, தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதனால இவர் என்ன சொல்றார், என்ன வேணாலும் ஆகட்டுங்க, உங்ககிட்ட உங்க திமுக இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு மனசுல வெறுப்பு வந்து விட்டது. அந்த வெறுப்பு தான் மக்களை என்ன பண்ண போறாங்க, 2026 எலெக்ஷன்ல உங்களை கண்டிப்பாக ஆட்சியை விட்டு நீக்கி விடுவார்கள் அப்படின்னு அந்த அர்த்தத்துல அமித்ஷா சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியில வந்து இந்த ஊழல், அதாவது டாஸ்மாக் ஊழல்ல கைது பண்ணாங்க. அதே மாதிரி தமிழகத்திலையும் டாஸ்மாக் ஊழல்ல கைதாவாங்க. இதுல வந்து ஸ்டாலின் கைதாவாரா அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து அது எல்லார்கிட்டயுமே இருக்கு அந்த கேள்வி. அதை பத்தின உங்க கருத்து சார்? இவங்க எல்லாருமே கேட்கறது ஸ்டாலின் கைதாவாரா, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி கைதாவாரா. டெல்லியில அது வந்து லிக்கர், அந்த பாலிசி, அந்த லிக்கர் பாலிசியில ஒரு ஸ்கேம் இருக்கு. அந்த பாலிசி மூலம் இவங்க அடாப்ட் பண்ண பாலிசி மூலம் அப்போ ஏஏபி அவங்க வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி, கேஜ்ரிவால் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய பாலிசி கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசி மூலம் இன்டைரக்டா ஒரு 100 கோடிக்கு மேல இவங்களுக்கு பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க ஏஏபி கட்சி. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா, சவுத் இந்தியாவிலேருந்து கேஆர்சி அந்த சந்திரசேகர், தெலுங்கானா அந்த ராஷ்டிரிய சமிதி பார்ட்டியா, அதுல இருந்து போன எலெக்ஷன்ல தோத்து விட்டார். அவருடைய மகள் தான் இந்த கவிதா. இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு கவிதாவே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க 5 மாசம், கேஜ்ரிவால் 5-6 மாசம், மனோஜ் சிசோதியா அவரை பிடிச்சி உள்ள வச்சாங்க. ஸோ அது எல்லாமே அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இவங்களுக்கு இடியை பொறுத்த வரைக்கும் எல்லா எவிடன்ஸும் வந்தது. இப்போ இடியை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் ஆஸ் ஆர்கனைசேஷன் அவங்க மேலே ப்ரொசீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சுப்ரீம் கோர்ட் இவங்க போனாங்க. அகைன்ஸ்ட் தமிழ்நாடு ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். சென்னை ஹைகோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, எல்லா எவிடன்ஸும் உங்களுக்கு இருக்கு, பிரைமரி இந்த எவிடன்ஸ் இருக்கு, அதனால யூ ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இதை தாண்டி இவங்க மே 18-19 தேதி தமிழ்நாடு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இல்லை இவங்களை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க, இவங்க வந்து டாஸ்மாக் ஆஸ் ஆர்கனைசேஷன் இவங்க இடி ரைட் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி எதையுமே டீட்டெயிலாக உள்ள படிக்கல சுப்ரீம் கோர்ட். பேஸ்ட் ஆன் தி பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் அதை வச்சு ஓகே இப்போதைக்கு நாங்கள் டெம்பரவரியாக இன்டரிம் ஸ்டே கொடுக்குறோன்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வச்ச உடனே இவங்க எங்களுக்கு கிடைத்த வெற்றிங்கிறாங்க திமுக அரசாங்கம். இல்லை, வெற்றி இல்லை, அதாவது டெம்பரவரி ஸ்டே தான். இந்த வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலை 1st வீக்கோ எப்போ சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் ஓப்பன் ஆகுதோ அப்போது இந்த கேஸு மறுபடியும் எடுத்துக்கப்படும். அந்த மாதிரி எடுக்கும்பொழுது இப்போ இந்த ஒரு 1 month டைம் கிடச்சிருக்கு இல்லையா, இட் இஸ் கோயிங் டு பி வெரி பிக் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் ஃபார் இடி. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் இந்த கேஸை ஸ்ட்ராங்காக என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்குறோம், இல்லை என்னென்ன டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்காக இருக்குது, இதை வந்து அவங்க இந்த லூப்போல எடுத்துப்பாங்களா, ஸோ இது எதனால் இந்த மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் இதை எங்கேருந்து கொண்டு வருது, எல்லாத்தையும் கொண்டு இந்த கேஸை டைட்டன் பண்ணுவாங்க. ஆல் தி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வில் பி ப்ரிப்பேர்ட், கம்பைல்ட் பண்ணிவிட்டு இதை ஒட்டுமொத்தமாக வெக்கேஷன் இது முடிஞ்சதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் இடி வந்து கொடுப்பாங்க. ஸோ இடி அந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இடிக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இடி வந்து ப்ரொசீட் பண்ணும். அந்த ப்ரொசீட் பண்ணும் பொழுது டாஸ்மாக் ஆர்கனைசேஷன் ஏற்கனவே டாஸ்மாக் எம்டி அவங்க எல்லாருமே இது பண்ணிருக்கோம், பிடிச்சிருக்காங்கன்னா இவங்க மேலே இதெல்லாம் ஊழல். இந்த மணி ட்ரையலை ஃபாலோ பண்ணி போகும்போது ஆகாஷ் பாஸ்கரன், ரதீஷ் இவருடைய துணை முதல்வருடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாம் போக போக இந்த மணி ட்ராயல் எங்கே போய் முடியறதும், அந்த முடிகிற இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி சிஎம் இருக்காரா இவர் நமக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போது இடியும் சொல்லவில்லை. யார் கடைசியாக அந்த இதில் இருந்தாலும் அவர்கள் மேலும் ஆக்ஷன்
கண்டிப்பாக எடுப்பார்கள். முருகன் மாநாடு வந்து நடத்துறாங்க, முருகன் பக்தி மாநாடு. இது வந்து எந்த அளவுக்கு பாஜகவுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எல்லாருக்குமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே தவிர மத்த எல்லாருமே எதிர்க்கட்சியில இருந்து எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்ப இது எந்த அளவுக்கு பாஜக கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க இந்த மாநாடு? பாஜகவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நான் பேச விரும்பல. இது வந்து இந்து மாநாடு, அவ்வளவுதான். இந்து முன்னணி தலைவர்கள் எடுத்து வைத்து நடத்துகிற மாநாடு. அதில் பிஜேபி அவங்களுக்கு இந்து மதம், ஆன்மீகம் இது எல்லாத்துலேயும் ஈடுபாடு இருக்கிறதுனால பிஜேபி கட்சியும் இதெல்லாம் கலந்துக்கிறாங்க. இதனால் முழுக்க முழுக்க எடுத்து வச்சு நடத்துறது இந்து முன்னணி. இவங்க பிஜேபி இவங்களும் கட்சி தலைவர்கள் எல்லாருமே உள்ள வருவாங்க. ஈவன் மத்தியிலேருந்து எல்லாரும் வரலாம். ஓகேவா? இதில் என்னை பொறுத்த வரைக்கும் இது சங்கிகள் நடத்துகிற மாநாடா அப்படின்னு கூட பேச்சு வந்தது. சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சங்கிகள்னு இருக்கட்டுங்க, நீங்க சங்கிகள்னு சொல்லுங்க, இதுன்னு சொல்லுங்க. இந்து மத உணர்வுகளை மதித்து நடப்பவர்கள் அவங்க வந்து இதை வந்து பெரிய இதுவாக நடத்துறாங்க. இது வந்து அரசியல் மாநாடா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆன்மீக மாநாடா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆன்மீக மாநாடு அப்படிதான் கொண்டு போக விரும்புகிறேன். இதை வந்து அரசியல் மாநாடாக எடுத்துக்கொண்டு இதில் வந்து அரசியல் ஆதாயம் பிஜேபி தேடுவார்கள் அப்படின்னா தவறு இல்லை, தேடட்டும். நீங்களும் என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய இந்து மாநாடு, விநாயகர் சதுர்த்தி மாநாடு நடத்துங்க. நீங்கள் ஆதாயம் தேடுங்க. ஆனால் நீங்கள் தேட மாட்டீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்து மதம், சனாதன தர்மம் எல்லாமே ஒழிக்கப்பட வேண்டும். மலேரியா கொசு மாதிரி ஒழிக்கப்பட வேண்டும். ஸோ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் கிடையாது. அதை இப்படி எடுத்துங்க. ஓகே, பிஜேபி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு நினச்சிங்க. என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? இதில் ஒரு தப்பும் இல்லை. இதில் ஆனா முருகன் இது வந்து தமிழ் கடவுள் முருகனுக்கான மாநாட்டுல அரசியலை பத்தி பேசுறது வந்து எந்த விதத்துல சரியா இருக்கும் சார்? ஒரு தவறு இல்லைங்க. இதுல அரசியலை கொண்டு வர்றது, இதுலயும் அரசியலா? கடவுளை வச்சும் அரசியல் பண்றீங்களான்ற மாதிரி. கடவுளை வச்சு இவங்க அரசியல் பண்றாங்கன்னு எதிர்கட்சி சொல்றாங்க. இவங்களை கேட்டா இல்லை, இந்து மதம் இந்த முருகனை பத்தி ஒரு ஏன் நீங்க இதை முருகனை பத்தி குஜராத்ல போய் பண்ணுவீங்களா? அங்கேயும் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நம்ம ஃபேமிலியிலே எடுங்க. உங்களுக்கு ஒரு குலதெய்வம், எனக்கு ஒரு குலதெய்வம், எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு குலதெய்வம், இவருடைய ஃபேமிலிக்கு இன்னொரு குலதெய்வம் இருக்கும். அந்த கோவிலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அந்த மாதிரி மும்பாய் அப்படின்னு எடுத்துட்டால் விநாயகர், அங்கே தான் கணேஷ் சதுர்த்தி அவ்வளோ கோலாகலமாக நடக்கும். ஏன் மும்பாயில் போய் நீங்கள் முருகரை கொண்டாடும் தேவையில்லைங்க. அந்தந்த ஏரியாவில் எந்த இது பிரசித்தமாக இருக்கோ, முக்காவாசி மக்கள் எந்த கடவுள் மேலே விரும்புகிறாங்க அந்த கடவுளை வச்சு தான் நடத்துவோம். இல்லை என்ன இருக்குது சொல்லுங்க? குஜராத்தில் வேலுமுருகனை வச்சு தேவையில்லைங்க. குஜராத்தில் ராமர், உத்தரப்பிரதேச ராமர்னா அங்கே ராமர் தான் முருகர். ஆனால் நார்த் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய முருகர் கோயில் இருக்குது. நான் லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியும். அது வேற விஷயம். ஸோ இந்த முருகன் மாநாடு 10ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகிறது. அப்படி ஒரு மக்கள் கூட்டம். இதை பார்த்து தான் எதிர்கட்சிகள் கொஞ்சம் பயப்படுறாங்களோ எனக்கு தோன்றுது. அப்படி ஒரு மக்கள் கூட்டம் வருது. மக்கள் கொஞ்சம் மனசுல சலனம் அடைஞ்சு, ஆஹா, இந்த அளவுக்கு நம்ம சாமி மேலாம் மதிப்பு மரியாதை இருக்கு, இந்த கட்சிக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு தோணலாம். இதை வந்து இன்னொரு அரசியல் கட்சி நீங்க பிஜேபி அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களோ, எடுத்துட்டா தப்பு இல்லைங்க. அதான் என்னுடைய பாயிண்ட். ரொம்பவே அழகா ஒரு தெளிவான பதில் கொடுத்திருக்காரு. ரவிசங்கர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி.